அனைவருக்கும் வணக்கம். நமக்கு டிஎன்பிசிலேருந்து மிக நல்ல அறிவிப்புகளை எல்லாம் நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4க்கான பணியிடங்களுக்கான விண்ணப்பிச்சிருந்தாங்க எல்லா மாணவர்களுமே. அதற்கான எக்ஸாம் டேட்டை உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 9/6/2024 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 13/7 அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டெக்னிக்கல் சர்வீஸுக்கான எக்ஸாமினேஷனுக்கான டேட்டு, அதுக்கப்புறம் குரூப் 1B அண்ட் 1C ஆன டேட் பார்த்திங்கன்னா அதுவும் 12/7 ஜூலை 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி குரூப் 2A முக்கியமாக நமக்கு இதில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு போஸ்டிங்குன்னு பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு அப்புறம் நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற போஸ்டிங்குன்னு பார்த்திங்கன்னா குரூப் 2A சர்வீசஸுக்கான போஸ்டிங்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2030 போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 28/6/2024. அதற்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் 28/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக ஆனுவல் பிளானரில் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்ட அந்த ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிடுவாங்க. அப்புறம் அதில் பல தேக்க நிலைகள்லாம் இருந்துகிட்டு வந்திருந்த சூழ்நிலை மாறி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாத்துக்குமே அவங்க அப்டேட் கொடுக்குறாங்க. எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாலுமே டிஆர்பிலையும் சரி டிஎன்பிசிலையும் சரி இப்போல்லாம் எக்ஸாம் டேட் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக அதற்குள்ளாகவோ அல்லது ஓரிரு மாதங்கள் முன்பின்னாகவோ எக்ஸாமை கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ தேர்வர்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற தேதிக்குள்ளேயே நம்ம படித்து முடிச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம நம்மளுடைய போட்டித்திறனுக்கான கல்வி நிலைகளை அதாவது பயிற்சிகளை நம்ம மேற்கொள்கிறது அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2A இதில் சில சிறப்பாக சில விதி தளர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அதில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை பற்றி இனிமேல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம பார்க்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 2A நமக்கு ரெண்டாக பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான செய்திகளை எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க. குரூப் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது, வெறும் ப்ரிலிம்ஸும் அப்புறம் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் மட்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா 2A டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் ப்ரிலிம்ஸு அதற்கு மேலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் அதாவது மேஜர் பேப்பர் அந்தந்த மேஜர் மெயின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்லயே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், பொது தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதனுடைய மதிப்பெண்களையும் சேர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2Aக்கு டிஸ்கிரிப்டிவ் இல்லாமல் அது அப்ஜெக்டிவ் டைப் பக்கம் மாற்றிருக்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக நம்ம அதில் பார்க்கலாம். அதனால் தேர்வர்கள் மிக கவனத்தோட நம்மளுடைய நேரங்களை ரொம்ப கூர்மையாக பயன்படுத்தி போட்டித் தேர்வில் ஜெயித்து போஸ்டிங்கை பெறத்துக்கு கவனமாக படிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.